சீங்கேரி கிராமத்தில் சொத்து தகராறில் மூதாட்டியின் குடிசையை அடித்து நொறுக்கிய திமுக நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மூதாட்டிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே சீங்கேரி கிராமத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை. இவருக்கு வயது 70. இவரது கணவர் சின்னசாமி. இவர்களுக்கு 3 மகன்கள் 3 மகள்கள் உள்ளனர். சின்னசாமிக்கு சொந்தமாக 5 ஏக்கர் நிலம் உள்ளது. விவசாய கிணற்றுக்கு மின்சாரம் வாங்க 60 சென்ட் நிலத்தை சின்னசாமி தனது மூத்த மகன் மாதையன் பேரில் கிரயம் செய்துள்ளார். இதுவரை சொத்து பாகம் பிரிக்காமல் கூட்டாக விவசாயம் செய்து வந்தனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சின்னசாமி இறந்துவிட்ட நிலையில் மின்சாரம் வாங்க கிரயம் செய்த நிலத்தை உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் மாதையன் வேறு ஒரு நபருக்கு விற்றுவிட்டார். இந்நிலையில் நேற்று மாலை மாதையன் திமுக நிர்வாகி மற்றும் திமுக குண்டர்களுடன் சென்று மூதாட்டி பாஞ்சாலையை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றுள்ளனர். மூதாட்டி வெளியேற மறுத்ததால் மூதாட்டியை தாக்கி குடிசையை இடித்து அருகில் உள்ள கிணற்றில் வீசி எறிந்தனர். மேலும் படுக்கை விரிப்புகள், துணிமணிகள், உணவு பண்டங்களையும் கிணற்றில் வீசி அராஜகம் செய்துள்ளனர். படுகாயமடைந்த மூதாட்டியை உறவினர்கள் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மூதாட்டி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திமுக ரவுடிகளால் தங்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு வேண்டும் என மூதாட்டியின் வாரிசுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பா பெயரில், தாத்தா பெயரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் மின்சாரம் வாங்குவதற்காக அண்ணா பெயரில் அப்பா ஒரு 60 சென்ட் நிலத்தை எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் அப்பா பேரில் மாற்றிருக்கணும். பட் அப்பா பேரில் மாற்றலை. அவர் ஒரு அரசியல்வாதி சப்போர்ட்டோட அண்ணா எங்களுக்கு பாதியம் விடக்கூடாதுன்னு சொல்கிறது. இதுவரை எந்த விதமான பாகப்பத்திரமும் எங்களுக்குள்ளே நடைபெறவில்லை. அப்போது இருக்கும்போது நாங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இந்த சொத்தை அனுபவித்து வருகிறோம். போர்ஜரி பண்ணி பத்திரங்களை ஏற்படுத்திவிட்டு எங்களுக்கு தண்ணீர் விடக்கூடாது என்பது காரணத்திற்காக நிலத்தை வேறு ஆளுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்து அவன் மனைவி மேல் தானப்பத்திரம் செய்து, ஏன்னா அண்ணா பேரில் இருந்தால் தம்பிகளுக்கு உரிமை கொண்டாடுவார்கள் என்று மனைவி பேரில் தானப்பத்திரம் செய்து மனைவி பேரிலிருந்து வேறு ஒருவருக்கு இப்பொழுது 9/7/2025 செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு 100 அடியாட்களோடு அண்ணன் மாதையன் ப்ளஸ் இந்த பெரியன்ற ஒரு குரூப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 அடியாட்களுக்கு மேல் ஒரு 2 முறை எங்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். பார்த்து அம்மாவையும் அக்காவையும் அடித்து விட்டு அம்மாவை தூக்கி கட்டிலோடு தள்ளிவிட்டுட்டு சாலைகளை பிரித்து கிணற்றில் தள்ளிவிட்டு அந்த 100 அடியாட்களோடு எங்களை துன்புறுத்தி அடித்து மிரட்டுகிறார்கள். இதை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி ரொம்பவே எங்களை போலீஸ் பயமுறுத்துகிறது. நாங்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்தின் முன்பு தீக்குளிக்க சித்தமாக உள்ளோம் என்று எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணன்.